ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 40-50 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு வீடியோ போட்டு. ஸோ சமீப காலமாக இப்போ வந்துட்டு ஒரு வெப்சீரிஸ் வரப்போது சொல்லியிருந்தாங்க. அது இன்றைக்கி வந்தாச்சு. முத்து என்கிற காட்டான், நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த படம் வெப்சீரிஸு சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 10 எபிசோடு என்னமோ இருக்குது போல் இருக்குது. நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ தான் ஒரு 3வது எபிசோடு 4வது எபிசோடு பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அதோட ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்துட்டு இந்த படம் வெளியீட்டு விழாவா சம்திங் அது ஒரு இது மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிறாங்க, பக்கத்தில் நம்மளுடைய பார்வதி உட்காந்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, காலம் எப்படி இருக்குது பாருங்களேன். என்ன தான் வந்துட்டு பிக் பாஸில் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கரெக்டாக விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஆகாது. அதை வந்து மேடையிலே அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் பக்கத்துலேயே அவர் எந்த படம் நடித்தாரோ அதுலேயே வந்து ஒரு வாய்ப்பு பார்வதி கிடச்சி அவங்களும் அதில் வந்துட்டு பட்டையை கிளப்பியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் அதை வந்து அவரே வந்துட்டு சொல்கிறார். ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, அதாவது பிக் பாஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சில பேருக்கு இன்னும் இருக்கிற மாதிரி இவருக்கும் இருக்குது போல இருக்குது. எனக்கும் பார்வதிக்கு ஆகாது. அங்கே அது கேம் முடிஞ்சு போச்சு. இவரே இவ்வளோ பெரிய ஆள், இவரே வந்துட்டு இன்னும் அதை மைண்டில் வச்சுருக்கார் போல இருக்குது. எனக்கும் பார்வதிக்கு ஆகாது. பட் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்வதி மேலே என்ன தான் ஒரு வருத்தம் இருந்தாலும் இந்த படத்தில் அதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். உடனே அவங்க எந்திரிச்சு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நம்ம பார்வதி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே வேணாம் பார்வதி நடிக்கிற மாதிரியா இருக்குன்றாரு. அது பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு சார், இன்னுமா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களும் வந்து அது வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் வரதான் செய்யும். இத்தனை வருஷமாக இருக்குது, முடிஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதை வந்து திரும்பவும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதை கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இன்னும் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்களா, திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பட் எது எப்படியோ அவங்களாம் நினச்சது எதுக்காக பிக் பாஸ்க்கு வராங்க அப்படின்னா, தனக்கு ஒரு பேரும் புகழும் நிறைய பட வாய்ப்புகள் வரணும், நல்லா சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். பார்வதி அதில் வந்துட்டு கடன்னு வந்ததை வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த நிறைய பேர் வந்து சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். ஸோ இப்போ அவங்க வந்து நடித்த விஷயங்கள் பார்த்தேன் நான், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதனால் இதை வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ நாளையிலேருந்து ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய ஆதரவை வந்துட்டு மறக்காமல் கொடுங்க. ஸோ எப்படி போயிட்டுருக்கு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்குலாம் எனக்குலாம் செம போராக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ ப்ளஸ் இந்த ஆல்பம் டிசைனிங்லாம் போகிறதுனால கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. இருந்தாலும் ரொம்ப போர் தான். பார்க்கலாம். வேறு ஏதாவது ரிவ்யூ பண்ணால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.